Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிசைன் ஒரு நியூ டிசைன். ஸோ இதுக்கு நம்ம 6 strands thread எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 8 எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் 2 நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு கிளாத்தோட ஜாயின் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. இப்போது நீடில் உள்ளே விட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. தென் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு கிளாத் லாக், தென் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு கிளாத் லாக். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாத் லாக்கும் ஒரு செயின் அண்ட் கிளாத் லாக் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும் இல்லையா, நம்ம நீடில் விடுற அளவுக்கு கேப் கிடைக்கும். அதை தான் நம்ம கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி எனக்கு 7 கேப் நம்ம அந்த இதில் போட்டுக்கலாம். கிளாத் லாக் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை கிளாத் லாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம 7 கேப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை அடுத்தடுத்த லேயர் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு கிளாத் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு கேப் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிளாத் லாக்கும் அடுத்த கிளாத் லாக்கும் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும் ஒரு செயின் போட்டிருக்கனால. தென் 7 கேப் முடித்ததுக்கப்புறம் ஒரு பீடு வச்சு பீடை லாக் பண்ணிவிட்டு கிளாத் லாக் போட்டுக்கோங்க. பீடை லாக் பண்ணிவிட்டு கிளாத் லாக் போட்டுக்கோங்க. தென் திருப்பி 7 கேப் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ 7 கேப் பண்ணிவிட்டு ஒரு பீடு வச்சுட்டு திருப்பி 7 கேப். இதுதான் நம்மளோட ஃபுல் சாரியும் ஃபஸ்ட்டு லேயர் இருக்க போது. ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக ரொம்ப சிம்பிள். செயின் கிளாத் லாக் பண்ணிவிட்டு 7 டைம்ஸ் கேப் விட்டுட்டு தென் ஒரு பீடு வச்சுட்டு திருப்பி 7 கேப் கொடுத்தோம் அப்படின்னா இதேமாரி ஃபுல் சாரியும் நம்ம முடிச்சிடலாம். பீடு வச்சுட்டு பீடு லாக் பண்ணிக்கோங்க. பீடு லாக் பண்ணதுக்கப்புறம் சாரியில் லாக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம கிளாத் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதுதான் கேப் பாருங்கள். ஸோ இந்த கேப்பை நம்ம முடிச்சுட்டு ஃபுல் சாரியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் த்ரெட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இப்போது திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா, தென் அகைன் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா. தென் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 செயின் போட்டுக்க போகிறீங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு கேப்பை கீழே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ண போகிறீங்க. ஏன்னா 3 செயின் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி லாக் பண்ணால் தான் நமக்கு நீட்டாக இருக்கும். அதனால் ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது லாக் பண்ணுங்கள். தென் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து சிங்கிள் க்ரோஷா போட்டலாம். தென் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷா. ஸோ 2 தடவை உங்களுக்கு இந்த செட்டு வரும். நடுவில் 3 செயின் திருப்பி 2 செட்டு. இப்போ 8 செயின்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம பீடு பக்கத்தில் வந்துட்டோம். தென் அடுத்து பீடுக்கு அடுத்து வர கிளாத் லாக்கில் உள்ளே விட்டு, அதாவது இந்த கேப்பில் வெளில விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பீடு எப்படி நம்ம 8 செயின்ஸ் போட்டேன் அப்படின்னா நம்ம அந்த பீடு கரெக்டாக இருக்கணும். அந்த செயினோட ரொம்ப லூஸாகவும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது எனக்கு 8 செயின்ஸ் இந்த பீடுக்கு நீட்டாக கரெக்டாக செட் ஆகுது. ஸோ 8 செயின்ஸ் போட்டுட்டு தென் ஒரு செயின் போட்டு ஒரு கிளாத் லாக். 2 தடவை இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஒரு செயின் கிளாத் லாக், ஒரு செயின் கிளாத் லாக், அப்புறம் 3 செயின் வரும். 3 செயின் போட்டுட்டு ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. தென் திருப்பி ஒரு செயின், ஒரு கிளாத் லாக், ஒரு செயின், ஒரு கிளாத் லாக். ஸோ 2 டைம்ஸ் வரும். செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணியாச்சு. தென் அகைன் ஒரு செயின் போட்டு திருப்பி கிளாத் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பீடுக்கு பக்கத்தில் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா 7 கேப் கொடுத்துருக்கோம். தென் இப்போது 8 செயின்ஸ் போட்டுட்டு பீடுக்கு நெக்ஸ்ட்டு வர கேப்பில் நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடும். பீடுக்கு நெக்ஸ்ட்டு வர கேப்பில் சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இதே தான் நம்மளோட செகண்ட் லேயர். திருப்பி செயின் போட்டுட்டு கிளாத் லாக் பண்ணுங்கள். அடுத்த செட் ஒரு செயின் போட்டுட்டு கிளாத் லாக் பண்ணுங்கள். இப்போ 3 செயின் வரும். 3 செயின் போட்டுட்டு ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் கிளாத் லாக் பண்ணிவிடுங்க. சாரி, சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க.
தென் ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் crochet அடுத்த கேப்பில், தென் ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் crochet அடுத்த கேப்பில். இப்போ பீடுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இப்போ 8 செயின்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இது நம்மளோட செகண்ட் லேயர். தேர்ட் லேயருக்கு நம்ம அடுத்த கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணிடலாம். மல்டி கலரில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க கேப்பில் நான் வந்து த்ரெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுடுறேன். அப்போ நம்ம கரெக்டாக அந்த 3 செயின் இருக்க கேப் கிடச்சிரும். இப்போ அந்த 3 செயின் கேப்பில் ஒரு தடவை செயின் போட்டுட்டு அந்த 3 செயின் கேப்பில் ஃபுல்லாக 3 தடவை நான் சிங்கிள் crochet போட போகிறேன். ஏன்னா இந்த இடம் தான் எனக்கு வந்து குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ். 3 டைம்ஸ் வந்து நான் சிங்கிள் crochet போட்டுறேன். தென் திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு 3 தடவை சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து வர கேப்பில் நான் வந்து சிங்கிள் crochet போடுறேன். செயின் போட்டுட்டு அடுத்து வர கேப்பில் நான் சிங்கிள் crochet போடுறேன். அடுத்து ஒரு கேப் இருக்கும், நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்ம தைக்க மாட்டோம். இந்த கேப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த 8 செயின்ஸ்க்கு போயிடுறோம். இப்போது 4 டைம்ஸ் வந்து நான் டபுள் crochet போட போகிறேன். டபுள் crochet அப்படிங்கிறது நீடில் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ 4 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் crochet போட்டுடலாம். 3 டைம்ஸ் போட்டேன், இது 4th டைம். தென் திருப்பி ஒரு டபுள் crochetல நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். பீகாட் ஸ்டிச் போட போகிறோம். 3 செயின் போட்டுட்டு இந்த 5th டபுள் crochetக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டிங்க அப்படின்னா பீகாட் ஸ்டிச் ஒரு பெட்டல் கிடைக்கும். தென் இதே மாதிரி நம்ம 7 டைம்ஸ் போட போகிறோம். பீகாட் ஸ்டிச்சோட டிசி மேலே பெட்டல் பீகாட் ஸ்டிச். ஸோ 7 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுடலாம். டிசிக்கு 2 வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு அந்த டிசிக்கு உள்ளே விட்டு க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டோம்னா அழகாக பெட்டல் கிடைக்கும். இதே மாதிரி 7 டைம்ஸ் போட்டுடலாம். 4 டிசி போட்டு 7 பெட்டல் டிசி போட்டிருக்கோம். தென் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி 4 டிசி போட்டுடலாம். 4 டிசி போட்டோன்னா நமக்கு அழகாக அந்த பீடை சுற்றி அந்த லீஃப் பீடை சுற்றி நமக்கு ஒரு பெட்டல் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்ச் மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போது ஜாயின் பண்ணும்போது ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு, நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி தானே ஆரம்பித்தோம், ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் கொண்டு போய் சிங்கிள் crochet போட்டு லாக் பண்ணிவிடுங்க. தென் ஒரு செயின் போட்டுட்டு 3 செயின் கேப் வரும். அந்த இடத்துல 3 தடவை நம்ம சிங்கிள் crochet போட போகிறோம். இதுதான் நமக்கு குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ். தென் திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு திருப்பி அடுத்த பெட்டலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திருப்பி அந்த 8 செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் crochetவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இதே மாதிரி 4 டைம்ஸ் வந்து நம்ம டிசி போடுவோம். தென் 7 டைம்ஸ் டிசி மேலே பெட்டல் பீகாட் ஸ்டிச் போடுவோம். தென் திருப்பி 4 டைம்ஸ் வந்து நம்ம டிசி போட்டு அந்த ஆர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 4 டைம்ஸ் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஒரு தடவை போட்டு டிசி போட்டுட்டு பெட்டல் பீகாட் ஸ்டிச் 3 செயின் போட்டு அந்த டிசிக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டிங்க அப்படின்னா அழகாக ஒரு பெட்டல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மொட்டு மாதிரி ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் பீகாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். டிசிக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. இந்த டிசிக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணுறத க்ராஸ்னு சொல்லலாம். அதுக்கு க்ராஸாக உள்ளே விட்டு ஒரு தடவை நம்ம லாக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ 7 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போது 4 டைம்ஸ் வந்து நம்ம டிசி போட்டுடலாம். கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஈவனாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 டைம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் இப்போது கீழே இருக்க ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அடுத்த நெக்ஸ்ட்டு கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். ஒரு கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் லாக் பண்ணிடலாம். அப்போ வந்து பெட்டல் வந்து நீட்டாக இருக்கும். தென் ஒரு செயின் போட்டுட்டு அந்த 3 செயின் போட்ட கேப்பில் திருப்பி ஒரு 3 தடவை சிங்கிள் crochet போட்டுடலாம். இந்த இடம் வந்து நமக்கு குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ், இந்த 3 செயின் கேப். தென் திருப்பி ஒரு தடவை செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு அடுத்த பெட்டலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட ஃபுல் டிசைனும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக இருக்கும்,
ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் வந்து 3 லேயரில் வந்து கலர்ஸ் மாற்றிருக்கனால பார்க்க அழகாக இருக்கும். நம்ம சாரியில் வர கலர்ஸ் எல்லாமே நம்ம அந்த மாதிரி போட்டுக்க முடியும். நடுவில் நம்ம குச்சுவும் கட்டிடலாம். குச்சு கட்டுறது வந்து நம்ம இஷ்டம். நான் ஒரே கலரில் தான் கட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மல்டி கலர்ஸில் வந்து இதை குச்சு நீங்கள் வந்து கட்டுறதுனாலும் கட்டலாம். பாருங்கள், குட்டி ஆர்ச், நடுவில் லீஃப், நல்ல சிம்பிள் டிசைன், ரொம்ப அழகான டிசைன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா பிங்க் கலரில் நான் வந்து குச்சு கட்டியிருக்கேன். நல்லா 150 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா குண்டாக இருக்கும் உங்களுக்கு குச்சு. குட்டி ஆர்ச், நடுவில் வந்து குச்சு, மல்டி கலரில் நம்ம போட்டிருக்கனால 3 கலரில் நம்ம வந்து போட்டிருக்கனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கலரும் நம்ம சாரியோட கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு 2 ஹவர்ஸில், ஏன்னா வந்து 2 தடவை நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு, அதாவது 2 லைன் போட்டு 3rd லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம இந்த சாரியை முடிக்க முடியும். இந்த சாரீக்கு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு 400லேருந்து 600 வரைக்கும் நம்மளால் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா 3 லேயரில் சிங்கிள் க்ரோஷா 2 லேயர் போடுறோம், அடுத்த லேயர் வந்து நம்ம டிசைன் போடுறோம். ஸோ நல்லா ஹெவியாக குச்சு கட்டியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.